அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயில் ஒரு புதிய டிஷ் செய்யலாமா? கத்திரிக்காய் ரெண்டாக நறுக்கி கீரல் போட்டு ஓவனில் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. அடுப்பு ஒரு பேப்பரில் பட்டர் வெங்காயம் போட்டு நல்லா கிளறிட்டு டொமேட்டோவும் பூண்டும் அரைச்சிட்டு எடுத்து அது மேலே ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறிக்கிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. அதில் மசாலா பொடி எல்லாம் போட்டு கிளறிட்டு அதில் அப்புறம் கோழியை போட்டுங்க. அதையும் நல்லா கிளறிட்டு கத்திரிக்காய் வேக வச்சு கத்திரிக்காய் எடுத்து அதோட உள்ள சதையை எடுத்துட்டு நல்லா மைன்ஸ் பண்ணி அதையும் அந்த மசாலாவோட போட்டு கிண்டி எடுங்க. நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் பேஸ்ட் ரெடி ஆகிடும். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் பாஸ்லி இலையை போட்டு எடுத்துக்கிடுங்க. அப்புறம் அந்த கத்திரிக்காய்க்குள்ள அந்த பேஸ்ட்டை தூக்கி வச்சுட்டு அடுத்து க்ரீமுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். க்ரீமுக்கு தண்ணி ஊற்றி க்ரீமை ஊற்றிட்டு அதில் ஜீரகப்பொடி நட்பொடி பெப்பர் பொடி சால்ட்டு போட்டு க்ரீம் ரெடி பண்ணிக்கிறேன். க்ரீம் ரெடி பண்ணி அந்த கத்திரிக்காய் மசாலா மேலே க்ரீமை ஊற்றிட்டு அதுக்கு மேலே லைட்டாக மசாலா சீஸை மேலே போட்டு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேலே போய் டெக்கரேஷனுக்கு தக்காளியை வெட்டி மேலே வச்சு விட்டுட்டு அப்படியே அவனில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் டிஷ்ஷு நல்லா ரெடி ஆகிரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்றதுக்கு ஒரு பீஸா மாதிரியும் கிரீமை பாஸ்தா மாதிரியும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.